சின்ன ஒரு நிகழ்வு. ஒரு டீச்சரு ஸ்கூலுக்குள்ளே வர்றாங்க. இந்த ஸ்கூலில் ஒரு 30 குழந்தைங்க இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? 30 குழந்தைங்க இருக்காங்க. இந்த 30 குழந்தைக்கும் இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, பலூன் பிடிக்கும்ல எல்லாருக்கும், இந்த பலூனை கொடுத்து ஊத சொல்லி அதில் அவங்களோட பேர் எழுத சொல்கிறாங்க. பலூனில் ஊதி அவங்க பேர் எழுதி கட்டியாச்சு. கட்டி அந்த பலூன் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பலூன் எல்லாம் போட்டாச்சு. போட்டுட்டு என்ன போட்டி அப்படின்னா 5 நிமிஷம் டைம். இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அவங்கவுங்க பேரில் உள்ள பலூனை எடுக்கணும். டீச்சர் சொல்லியாச்சு, ரெடி ஸ்டார்ட்னு சொல்லியாச்சு. உள்ளே எல்லாம் ரூமை திறந்து விட்டு எல்லோரும் உள்ளே போயாச்சு. போனோடனே 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஆனால் யாரும் அவங்களோட பலூனை எடுக்க முடியல. இப்போ டீச்சர் வந்து கேட்குறாங்க, ஏன் எடுக்க முடியலை அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, நான் எடுத்தேன், வேற ஆளோட தெரிஞ்சிச்சு. அப்போ டீச்சர் சொன்னாங்க, சரி அதை வேற ஆள்கிட்ட கொடுத்துருந்துருக்கலாம்ல, கொடுத்துருந்தா அவங்க ஜெயிச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு. டீச்சர் நாங்கள் தானே ஜெயிக்கணும், அது எப்படி என்ன? சரி இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த பலூன் எடுத்தாலும் அதை அவங்கவுங்ககிட்ட கொடுத்துருங்க, 1 நிமிஷம் டைம் தரேன் அப்படின்னு. உடனே திருப்பி டீச்சரு ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 60 செகண்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய போட்டியை 30 செகண்டுக்குள்ளே முடிச்சாச்சு. எல்லார் கைக்குமே பலூன் வந்துருச்சு. அப்போ டீச்சர் சொன்னாங்க, இந்த வெற்றி எப்படி வந்துச்சு? எல்லாருமே ஜெயிச்சாச்சு. எப்படி அப்படின்னா, நம்ம ஜெயிக்கணும்னு போகிற வழியில் மற்றவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதிலிருந்து வள்ளுவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, திணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்வார் பயன் தெரிவார். நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அந்த உதவி அவங்களுக்கு பெருசாக இருக்கும். அதனால் இன்றைக்கிருந்து இந்த சிந்தனை நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும். ஓகேவா?